ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோல பேசிஸ் ஆஃப் கிளாசிபிகேஷன் ஆஃப் அனிமல் கிங்டம்ல இருந்து டிப்ளோபிளாஸ்டிக் அண்ட் ட்ரிப்ளோபிளாஸ்டிக் ஆர்கனைசேஷன் என்னன்னு பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டிப்ளோபிளாஸ்டிக் அனிமல்ஸ்னா அனிமல்ஸ் இன் விச் த செல்ஸ் ஆர் அரேஞ்ச்டு இன் டூ எம்பிரியானிக் லேயர்ஸ். எக்ஸ்டர்னல் எக்டோடம் இருக்கும், இன்டர்னல் எண்டோடம் இருக்கும். இதுக்கு நடுவுல அன்டிஃபரன்ஷியேட்டட் லேயர் மீசோக்லியா அப்படின்ற ஒரு அன்டிஃபரன்ஷியேட்டட் லேயர் பிரசன்ட் ஆயிருக்கும். ஸோ இந்த மாதிரி செல் ஆர்கனைசேஷன் இருக்கிற அனிமல்ஸ் வந்து டிப்ளோபிளாஸ்டிக் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, சோ இதுக்கு எக்ஸாம்பிள் சீலன்டரேட்ஸ். Whereas triploblastic animalsனா animals in which the developing embryo has third germinal layer mesoderm present ஆயிருக்கும் in between the external ectoderm and internal endoderm. So இந்த மாதிரி இருக்க அனிமல்ஸ் ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அனிமல்ஸ் சொல்லுவோம். ஹையர் அனிமல்ஸ் எல்லாமே ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அனிமல்ஸா இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் பிளாட்டிஹெல்மின்தஸ் டு கார்டேட்ஸ். ஸோ இது நீட் 2024ல இந்த பிளாட்டிஹெல்மின்தஸ் ஆப்ஷனா கொடுத்து ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அனிமல்ஸ்க்கு எக்ஸாம்பிள் கேட்டிருந்தாங்க. ஓகே, இட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த பேசிஸ் ஆஃப் கிளாசிபிகேஷனோட மெயின் வீடியோ லிங்க் ஹேண்டில் கீழே இருக்கு, ரெஃபர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.